கணேஷ் தோழர். நான் எல்லாருக்கும் வாங்க கணேஷ் தோழரை பத்தி கணேஷ் மூர்த்தி. இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க சொல்லுங்க. அவங்க விருதுநகர் திராவிட இயக்க தமிழர் பேரவை விருதுநகர் மாவட்ட தலைவர். இன்னைக்கு நான் அவரை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தேன். அதனால ஒரு 2 மினிட்ஸ் நம்மளுக்காக அவர் கண்டிப்பா கலைஞரை பத்தி நான் பேசி ஆவேன்னு பேசினாரு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் இயக்க சார்பா தான் உள்ள வந்தேன். அப்போ வந்து கலைஞரை பத்தி எனக்கு அதிகமா இன்ட்ரோடியூஸ் பண்ணது கணேஷ் மூர்த்தி தோழர் தான். நன்றி தோழர் வந்ததுக்கு. உங்க சார்பா நீங்க எங்களுக்காக சொல்லுங்க தோழர். தோழர் மைக் மியூட்ல இருக்கு. மைக் எடுத்துட்டு பேசலாம் நீங்க. தோழர் அனைவருக்கும் வணக்கம் தோழர். ரொம்ப சிறப்பான ஒரு ஏற்பாடு. தலைவர் கலைஞரோட 103வது பிறந்த நாளுங்கிறது நமக்கு வந்து ஒரு பெரிய பூஸ்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து கலைஞர்னாலே நம்மளுக்கு பூஸ்ட் தான். எப்பயுமே பாசிட்டிவ் திங்க் வந்து கலைஞர்கிட்ட அதிகமாக நம்ம எதிர்பார்க்கணும். தமிழ்நாடு அப்படின்னு வச்சோம்னா அதுக்கு ஈக்குவல் டு கலைஞர் தான் சொல்ல முடியும். ஒரு தலைமுறை தாண்டி இந்த நமக்கு தாய்மொழியை நம்ம தமிழ் மொழியை வளர்த்த பெருமை வந்து தலைவர் கலைஞருக்கு தான் நம்ம வந்து திடணும். அண்ணா காலத்துல இருந்து பாவலர் பாலசுந்தரத்தினுடைய அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்துல எவ்வளவு வீரியத்தோட செயல்பட்ட ஒரு பெரும் போராட்டவாதி. அதுவும் தன்னுடைய 14ஆம் வயதுல, நாமதான் இப்ப வந்து 35 வயதுகளை கடந்திருக்கோம். ஆனா ஒரு 14 வயதுலயே இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இந்திய போராட்டவாதியா இருப்பதுங்கிறது ரொம்ப அது ஒரு பெரிய பாடம். அவரோட பல இலக்கியங்கள், பல கவிதைகள், பல கட்டுரைகள் நம்ம வளர்த்தோம்னால முழு தமிழக வரலாறு, இந்திய சூழலுக்கு நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மையெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். செம்மொழி பூங்கா அமைத்தது, தமிழுக்கே ஒரு தலைவன் வாழ்ந்தார் அப்படின்னா கலைஞர் தான் நம்ம வந்து ரொம்ப பறைசாற்ற மாதிரி இருக்கும். அந்த அடிப்படையில அவருடைய பிறந்த நாள்ல இருந்து நம்ம வந்து நாம இப்ப திமுக அடைந்த தோல்வி அப்படிங்கிறது நாம் அடையல தோல்வி அடையல, நம்மளுடைய தமிழ் சமூகம் தான் தோல்வி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றோம். ஒரு பிற்போக்கு ஒரு மனநிலைய அவங்க வந்து கையாளுறாங்க. தலைவரோட பிறந்த நாள்ல இருந்து திமுகவுடைய அடிப்படை அந்த மாநில உரிமை சார்ந்த அந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்து சொல்றதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். தொடர்ந்து வந்து திராவிட இயக்கம், திமுக, திராவிட இயக்க தலைவர்கள், திமுகவுடைய தலைவர்கள் அப்படிங்கிற அந்த அவர்களுடைய அட்வைஸ், அவர்களுடைய அந்த கருத்து சார்ந்த அந்த உரையாடல், இதை நாம வந்து பொது சமூகத்துக்கு நம்ம கொண்டு போறது கடமைப்பட்டிருக்கோம். அதை தொடர்ந்து செய்வோம். நன்றி தோழர்களே. மிக்க நன்றி தோழர் வந்ததுக்கு. நன்றி தோழர். கண்டிப்பா நீங்க தொடர்ச்சியா வருவீங்கன்னு நம்புறேன். தொடர்ச்சியா வந்து பேசணும். அவசியம் வருவோம் தோழர். நன்றிங்க தோழர். உங்க நேரத்தை ஒதுக்குனதுக்கு ரொம்ப நன்றி தோழர். மகிழ்ச்சிங்க தோழர், மகிழ்ச்சி.